இந்தியா முழுக்க ட்ரெண்டா போயிட்டு இருக்க அரட்டை ஆப்ல என்னெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃபிளெஜா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி போன வீடியோல பாத்தீங்கன்னா அதுல என்ன பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ இன்டெப்தா உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோர் போய்க்கோங்க. அங்க இப்போ ஒரு 4 MPக்கு ஒரு பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. அரட்டை மெசேஜ்ல ஜஸ்ட் பத்தின அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டது என்னன்னா எப்படி ப்ராப்பரா இமேஜ் சென்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக்கான இமேஜ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ற ஆப்ஷன் மூலமா அழகா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வந்து நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும் காமிச்சிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இது கூகுள்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்காங்கன்னு சொல்ல முடியும். அச்சஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தென் அதே எடிட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர்ஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதாகட்டும் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜில் வந்து ஆட் பண்ணுற விஷயமாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது டெலகிராம்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. டெலகிராமோட அதே அவுட்லெட் இங்கேயுமே வந்திருக்கு. அண்ட் கலர்ஸை ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதாவது டெக்ஸ்ட்டில் அதில் கிரேடு, ஸ்ப்ளிட்டு, ஸ்லைடு இது மாதிரி மல்டிபிளான கலர் கிரேடியேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் கிரேடியேஷனில் அதுவும் லாஸ்ட்லலாம் வரதான் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் கிரேடியேஷனில் இருக்கணும். அதாவது 3 கலர்ஸும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதை முதற்கொண்டு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இமேஜ்குள்ளே இருக்க கலர்ஸை பார்த்தீங்கன்னா தனியாக அவுட்லெட்டாக எடுத்து அதை டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுற ஆப்ஷனும் உள்ளே இருக்குது. இன்டெப்த்தாக நீங்கள் நோண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு இமேஜை ஸ்பெசிஃபிக்காக சென்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எடிட்டிங் ஃபார்மேஷன் உள்ளே பண்ணிக்கலாம். அரட்டை மெசேஜர் ஆப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் வந்து நார்மலாக சூஸ் பண்ணுறது தான். ஆனால் அதே ஸ்கேன் டாக்குமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அனுப்புறது மேனுவலாகவும் சரி ஆட்டோவும் சரி இது அச்சசலாக கூகுளோட ஸ்கேன் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா அந்த விஷயத்தை அந்த யூஐஏ அப்படியே எடுத்திருக்காங்க. மேபி அவங்க பெர்மிஷன் வாங்கி எடுத்துருக்கலாம். ஆனால் எடிட் பண்ணுற ஆப்ஷன் முதற்கொண்டு லிட்ரலி த சேம். எஸ், நீங்கள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எந்த வகையான ஸ்லைட் ஃபார்மேஷனில் இருக்கலாம். இது கூகுளோட தான். இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்லையும் இது இருக்குது. அதே மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறதாகட்டும் அண்ட் இதுக்குள்ளே எடிட்டிங் ஃபார்மேஷன் வந்து நீங்கள் மேக் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா நார்மல் இமேஜாக சென்ட் பண்ண நினைக்கிறீங்களா இல்லை பிடிஎஃபாக சென்ட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு. டாக்குமெண்ட்லேயே 2 வகை இருக்குது. ஆனால் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். யூசர்ஸுக்கு ஒரு சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும். அவன் இமேஜ் தேவைன்னா இமேஜ் அனுப்பிச்சுப்பான், டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி கூட, இல்லைனா பிடிஎஃப் அனுப்பிச்சுப்பான். ஸோ அவங்களுக்கு அங்கே எந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குன்னு தெரியணும் இல்லையா. மேபி அவங்கள்ட்ட பிடிஎஃப்கான ஓப்பனர் இருக்காது, இல்லைன்னா நாமளாக பிடிஎஃப்கான ஓப்பனர் தான் இருக்கும். நாமளே இமேஜை சென்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த எடிட்டிங் ஃபார்மேஷன் தெரியாது. ஸோ நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இமேஜாகவும் சரி பிடிஎஃபாகவும் சரி உங்களால் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த பிடிஎஃப் ஆப்ஷனை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக சேவ் பண்ணுற ஆப்ஷன், அதே நேரத்தில் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் எந்த வகையான ஸ்பெசிஃபிக்கான ஆப்பில் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. முன்னொரு பிடிஎஃபை டேப் பண்ணி அதுலேருந்து இன்ட்ராக்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் லொகேஷன். இந்த லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சியில் இருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து லொகேஷன்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளேயும் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க ஜிபிஎஸ் அப்படின்னா எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன். இப்போ நம்ம போயிட்டு தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னென்னா எந்த இடம் தேவையோ, இப்போ ஒரு மீட்டிங் ஸ்பாட் நடக்குது, நாம் இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்றோம்னு வச்சுங்களேன், இந்த காஃபி ஷாப்போட லொக்கேஷனை இங்கேருந்து நம்ம டேப் பண்ணியே சென்ட் பண்ணலாம். இதுக்குன்னு நீங்கள் கூகுள் மேப்குள்ளே போக தேவையில்லை, அங்கேருந்து சூஸ் பண்ண தேவையில்லை. இங்கேருந்தே கரெக்டாக மேப்பில் நேவிகேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேவரட்டான லொக்கேஷன், அதே மாதிரி ஒரு தேட்டரோ இல்லை முக்கியமான ஒரு ஸ்பாட்டோ, ஹோமே வச்சுங்களேன், புது வீடு நீங்கள் போயிட்டீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கோ அந்த இடத்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கோ நீங்கள் இதை டெடிகேட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சேவ் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் லிஸ்ட்டையும் எடிட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். என்ன வேணாலும் இதுக்குள்ளே பண்ண முடியும். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்க ஷேர் லொக்கேஷனை விட இது பர்ஃபெக்டாக இருக்குது. அதுலேயும் உங்கள் மேப் எந்த மாதிரி வியூ பாயிண்டில் இருக்கலாம், நார்மலாக பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வியூவில் இருக்கலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ரோட்ஸு அந்த வகையான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கலாமா அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடிட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ண முடியும். லிட்டரலி இது ஒரு ஆஃப்லைன் மேப் மாதிரி தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. தென்
லாஸ்ட்டாக பார்க்க போகிறது காண்டாக்டை ஷேர் பண்ணுற ஆப்ஷன். எத்தனை காண்டாக்ட் வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். காண்டாக்டை சூஸ் பண்ணி சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டம்லேயே நேமோட சேர்ந்து நம்பருமே விசிபிளாக தெரியுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவங்க ஹைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வாட்ஸ்அப்பில் அந்த ஹைடிங் ஆப்ஷன் இருக்குது, இங்கே கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். தென் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டேப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ண முடியாது, லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓல்டு வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த ஃபீச்சர் இருக்குது. ஆனால் நியூவாக இப்போ வந்து ஒன் டேப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது இல்லை, இனிமேல் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னென்னா இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே கேலரிக்குள்ளே. இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்புக்குள்ளேயுமே இருக்குது. ஆனாலும் அங்கே சில பல பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் இது அங்கே இல்லை. ஃபார்வர்ட் பண்ணிக்கிறதாகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேவ் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஆகட்டும் இருக்குது. அண்ட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயங்களை வந்து அங்கங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா அதோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை 3 டாட்டில் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் எப்படி இருக்கோ அதே விஷயம் சிமிலராக இங்கேயுமே இருக்குது. எந்த வகையான பேக் ஃபார்மேஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் அந்த வகையான கேரி கேட்சி இருக்கும் இல்லையா, பேக் சைடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கெட்ச் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஸ்கெட்ச் வேணுமா வேணாமானும் சூஸ் பண்ணிக்கலாம். லிட்ரலி டிட்டோ தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் வால்பேப்பர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஹெச்டி வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். வாட்ஸ்அப்பில் இருக்கிறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. நல்ல விஷயம் தான். ஆனால் இதை இவங்க கண்டினியூவாக இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். வால்பேப்பரில் உங்களோட இமேஜஸையும் நார்மலாக டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தென் ஆட் ஷார்ட்கட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு ஸ்பெஷலான பர்சன் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா ஒன் டேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போய் அங்கே காண்டாக்டை சூஸ் பண்ணுறதுக்கு போல ஒன் டேப்பில் டேரெக்டாக அவங்க காண்டாக்ட் வந்து ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸ். தென் பேசிக்கான ஆப்ஷன் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டோரிஸ் தான். ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸோட அதே ஃபார்மேஷன் தான். இங்கேயுமே நீங்கள் வந்து என்ன வகையான ஸ்டோரி போடணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதே ஃபீச்சர்ஸ் இங்கேயுமே இருக்குது. சில எக்ஸ்ட்ராவான திங்ஸ் இன்னுமே அவங்க ஆட் பண்ணல. எந்தெந்த விஷயங்கள் ஆட் பண்ணல, நார்மலாக லொக்கேஷனோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்டெப்த்தான விஷயங்களையோ ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுறது அவங்க வந்து ஆட் பண்ணல. ஆனால் எடிட்டிங் ஃபீச்சர் ஆகட்டும், அதே நேரத்தில் அது எப்படியெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இமேஜ் ஃபார்மேஷனில் இருக்க அதே ஃபீச்சர் இங்கேயுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி க்ராப் பண்ணுமோ, எந்த மாதிரி எடிட் பண்ணுமோ, அதில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா திங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ, எந்த வகையான வீடியோஸ் வேணுமோ அதை வந்து உங்கள் ஸ்டோரிஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரிஸில் ஆட் பண்ணது பிடிக்கல அப்படின்னா எந்த செகண்ட் வேணாலும் உங்களால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஸ்டோரியை டேப் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ரிமூவ் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அதையும் கன்ஃபர்மேஷன் மெசேஜாக கேட்குறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த ஸ்டோரிஸை யார் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாட்ஸ்அப் மாதிரியே சூஸ் பண்ண முடியும். இங்கே ஸ்டோரி ப்ரைவசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலிமா யார் யார் உங்களோட காண்டாக்டா, எக்ஸப்ட் காண்டாக்டா, இல்லை ஸ்பெசிஃபிக்கான காண்டாக்ட் பார்க்கலாமா, இல்லை ஸ்பெசிஃபிக்கான காண்டாக்ட் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் லிட்ரலி நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். 3 டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மென்ஷன் ஆப்ஷன் மூலிமா யாராவது உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா கண்டுபிடிக்க முடியும். வாட்ஸ்அப் மாதிரி இங்கேயுமே மென்ஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு யார் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார் மெசேஜ் சொன்னேன் இல்லையா, முன்ன மாதிரியே உங்கள் மெசேஜோ இல்லை நீங்கள் மெசேஜை வந்து ஸ்டார் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விஷயம் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். தென் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா எந்தெந்த விஷயங்கள் இருக்கலாம், அதாவது என்ட்ரோ ஆப்ஷன் இருக்கலாமா, கீபோர்டில் என்ட்ரோ ஆப்ஷன் தனியாக இருக்கும்ல அது, அண்ட் குயிக் ரியாக்ஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ தம்மு அண்ட் ஹார்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாகவே அதாவது திங்ஸும் வரும். தென் வாய்ஸ் மெசேஜ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாமா கூடாதா, அண்ட் பார்த்தீங்கன்னா சேட் லிஸ்ட்டு, ஃபில்ட்ரு, இது போல் ஃபாண்ட் ஆப்ஷன்ஸு, இது எல்லாத்தையுமே எது எப்படி எப்படி வேணுமோ அப்படி எப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நார்மலைஸ்டு ஃபாண்ட்லாம் தெரியாது இல்லையா, ஸோ நம்ம அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நார்மலைஸ்டாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க அது எல்லாமே இங்கேயுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆட்டோவாக ஏதாவது இமேஜ் வந்து சேவ் ஆகணுமா ஆகக்கூடாதா, ஆனிச்சுன்னா அது உங்கள் ஸ்டோரேஜ் வந்து பாதிக்கும் இல்லையா, அப்படியும் நீங்கள் தடுத்துக்கலாம். இல்லை நார்மல் டேட்டாவில் வந்து எனக்கு அப்படி ஆகக்கூடாது, ஒய்ஃபைல அப்படி ஆகலாம் அப்படின்னாலும் அதையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீ கஸ்டமைசிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமேஜ்குள்ளேயும் சரி, உங்களோட டேட்டாக்குள்ளேயும் சரி, ஸ்டோரேஜ்குள்ளேயும் சரி இது வந்து கொடுத்துருக்காங்க. தென் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த அரட்டை மெசேஜ் ஆப் எந்த தீம் செட்டில் இருக்கலாம். வாட்ஸ்அப்பில் இன்னும் அந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையலில் தான் இருக்குது. நீங்கள் எந்த கலரில் வேணுமோ, வாட்ஸ்அப்லாம் டிஃபால்ட்டான க்ரீன் கலர் தான், இங்கே உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்போட கலரையே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். தென் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட காண்டாக்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க. அரட்டையில் ஒரு நம்பரில் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இன்னொரு நம்பரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கே போயிட்டு சேஞ்ச் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு மாற நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வச்சிருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்லேருந்து அந்த நம்பருக்கு கன்வெர்ட் ஆயிரும். இதே விஷயம் தான் அரட்டையோட டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷன்லையும். நீங்கள் ஒருவேளை இந்த அக்கௌண்ட் எனக்கு வேணாம், வேறு அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களால் பண்ண முடியும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்குது. தென் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் அரட்டை மெசேஜில். நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் ஐபி அட்ரஸ் ஹைட் பண்ணுறதாகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணிக்கலாம். லாக் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பாஸ்கோட் லாக் மூலிமா 4 டிஜிட்டில் வந்து நீங்கள் பாஸ்கோட் வந்து செட் பண்ணிக்க முடியும். இது எத்தனை வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 4ங்கிறது டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி ஈஸியாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் காண்டாக்டை லாக் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் வரல, வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த பாஸ்கோட் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்கான ஆப்ஷனும் இருக்குது. தென் ஆட்டோ லாக் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 30 செகண்ட்ஸா 1 மினிட்டா 5 மினிட்டா அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டைமிங் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது எப்போனா மல்டிபிள் ஆப்போட நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தென் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் ஆப்ஷனும் இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. அரட்டைன்னு தமிழில் வந்து நீங்கள் நேம் வச்சிட்டீங்க, எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட லாங்குவேஜ் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. யார் கேட்டாங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா ஒரு மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி. இதில் எல்லா லாங்குவேஜுக்கும் உரிய மரியாதை கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் எல்லாத்தோட ஆசையும். இங்கே எல்லா லாங்குவேஜும் இந்தியாவுக்குள்ளே யூஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் ரஷ்யன், சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸும் இருக்குது. ஏஷியா முழுக்க கவர் பண்ணியிருக்காங்க. இதை விட என்ன வேணும்? தென் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காண்டாக்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் மூலிமா எந்த சேட்டை பேசிட்டு இருந்தீங்களோ, உதாரணத்துக்கு மை அட்ரஸ், ஹவ் ஆர் யூ, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹிடனான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு எது இன்னுமே இன்வெட்டிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. சிம்பிளான ஆன்சராக இருந்தால் கமெண்ட்லேயே பண்ணிடுறேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு டெடிகேட்டடான வீடியோ போடுறேன். ஸோ அரட்டை அப்படிங்கிற இந்த மேட் இன் இந்தியா ஆப்பை வந்து கண்டிப்பாக எல்லா இந்தியர்களும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.